காவிரி நடுவர் மன்ற உத்தரவை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற குறைந்தபட்சம் 12 டிஎம்சி தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் புதிய மனு கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் RM லோதா, J செலமேஸ்வர், மதன் லோகூர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற 9 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக வக்கீல் வைத்தியநாதன் வலியுறுத்தினார். அதற்கு கர்நாடக வக்கீல் ஃபாலி நாரிமன் கர்நாடக அணைகளில் குடிநீர் தேவைக்கே தண்ணீர் போதுமானதாக இருப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 2 டிஎம்சி தண்ணீரை மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு உடனடியாக திறந்துவிட உத்தரவிட்ட நீதிபதிகள் கர்நாடக அரசு பிறகு 2 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடும் என்றும் கூறினர். காவிரி நடுவர் மன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாகியும் இன்னும் அதை அரசிதழில் வெளியிடாதது ஏன் என்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடுவதற்கு நீதிமன்றத்தில் சம்மதம் தெரிவித்துவிட்டு வெளியில் எதிர்ப்பு தெரிவிக்கும் கர்நாடக அரசின் இரட்டை நிலைப்பாட்டையும் கண்டித்தனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராயவும் உத்தரவிட்டனர். பயிர் நிலவரங்களை ஆராய 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்த நீதிபதிகள் 2 நாட்களுக்குள் நிபுணர் குழு தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்.